நம்ம டெலிவரி டைமில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் செலக்ட் பண்ணுறது, டாக்டர் செலக்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான டெலிவரி எடுக்க போகிறோங்கிறதெல்லாம் தாண்டி எப்படி போஸ்ட்மார்ட்டத்தை ஃபேஸ் பண்ண போகிறோங்கிற டிஸ்கஷன். பாயிண்ட் நம்பர் 1, யாரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸை ஹேண்டில் பண்ண போறா, யாரு குழந்தைக்கு ஃபீட் கொடுக்க போறா, யாரு குழந்தையை தூக்கி வச்சுக்க போறா, யாரு குழந்தையோட அந்த ஒவ்வொரு தருணத்திலையும் கூட இருக்க போறாங்கிற இன்டர்சேஞ்சிங் ஃபேக்டர்ஸ். அதாவது அப்பாவோட ரோல் என்ன, அம்மாவோட ரோல் என்ன, யாரு தூங்கும்போது யார் குழந்தையை பார்த்துக்குவா, யார் குழந்தையை பார்த்துக்கும் போது யாரு தூங்குவா, இந்த டிஸ்கஷன் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். செகண்ட் திங், உங்க குழந்தைக்கான நீட்ஸ், அதாவது தேவையானது என்ன, தேவையில்லாதது என்ன, நம்ம எப்படி வாழ போறோம், எப்படி அவங்கள வளர்த்த போறோம், அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்க போறோம், முன்னாடியே தீர்மானம் பண்ணிருங்க. உங்க குழந்தைக்கான ஹெல்த், டயட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது அவங்களோட எஜுகேஷன். இதுக்கான பேசிக் ப்ரீ பிளானிங்ஸை நீங்க ரெண்டு பேரும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிக்க. ப்ரிப்பரேட்டரினஸ் ஃபார் டெலிவரி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ பேரண்ட் நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸை ஹேண்டில் பண்றது தான் முக்கியம். எல்லாருமே நம்ம கூட இருந்தாலும் நமக்கானவங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறது தான் பேரண்டிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மாக்கு சடன் மூட் ஸ்விங்ஸ் வரும், சடன் டிஸ்ரப்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் நடக்கும். அப்போ அந்த அப் அண்ட் டவுன் ஃபேஸ்ல ஆஸ் ஹஸ்பண்ட்ஸ் அவங்க கூட இருக்கணுங்கிறத அவங்க நினைப்பாங்க. ஸோ முதல்ல அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை நீங்க 9 மாசம் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே போட்டீங்கன்னா உங்களோட போஸ்ட்மார்ட்டம் லைஃப்பும் பேரண்டிங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் அமையும். ஹாப்பி பேரண்டிங்.